ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? சுதந்திர தினம், குடியரசு தினம் என்றால் இந்தியர்களின் நினைவுக்கு முதலில் வருவது எல்லையில் நடக்கும் பீட்டிங் ரெட்ரீட் நிகழ்ச்சிதான். தினமும் நடந்தாலும் சுதந்திர தின மற்றும் குடியரசு தின நாட்களில் அதை காண ஆயிரக்கணக்கான மக்கள் தேச பக்தியுடன் கூடுவார்கள். ஆனால் இனி அந்த சம்பிரதாயம் நடக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆம், அட்டாரி வாகா எல்லையை இந்தியா மூடியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் உலக நாடுகளையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு தடை செய்யப்பட்ட லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்பான த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் பொறுப்பேற்றுள்ளது. சுதந்திர இந்தியாவுடன் ஜம்மு காஷ்மீர் மீண்டும் இணைந்தது முதல் இப்போது வரை நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு ஏதாவது ஒரு சில பதில் நடவடிக்கைகளை மட்டுமே எடுத்து வந்த இந்தியா சில ஆண்டுகளாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக், 2 மடங்கு வரி என கடுமையாக எதிர்வினையாற்ற தொடங்கியிருக்கிறது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலின் எதிரொலியாக இதுவரை இல்லாத அளவுக்கு அதிரடி நடவடிக்கைகளை இந்தியா எடுத்துள்ளது. இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தானியர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். பாகிஸ்தானில் இருக்கும் இந்தியர்களும் உடனடியாக நாடு திரும்ப வேண்டும். சிந்து நதிநீர் நிறுத்தி வைப்பு, சார்க் விசாவில் இந்தியா வந்த பாகிஸ்தானியர்களும் வெளியேற வேண்டும். பாகிஸ்தானியர்களுக்கு புதிய விசா வழங்கப்படாது போன்ற முக்கிய முடிவுகளை இந்தியா எடுத்திருப்பது சுனாமிக்கு முன்னால் பறவைகள் எச்சரிக்கை விடுவது போல உலக நாடுகளை திகைப்படைய வைத்துள்ளது. இதையெல்லாம் விட முக்கியமாக பஞ்சாப் எல்லையில் அமைந்திருக்கும் அட்டாரி வாகா எல்லை மூடப்படுவதாக இந்தியா அறிவித்தது பாகிஸ்தான் தலையில் இடியை இறக்கியது போன்ற அறிவிப்பாகும். அட்டாரி என்பது இந்திய எல்லையில் இருக்கும் கிராமம். வாகா என்பது பாகிஸ்தான் எல்லையில் இருக்கும் கிராமம். இந்த எல்லை பகுதியில் தினமும் எல்லை கதவை மூடும் நிகழ்ச்சி நடக்கும். அப்போது இரு நாட்டு வீரர்களும் மிகவும் ஆக்ரோஷமாக கால்களை தட்டி ஆரவாரம் செய்து எல்லையை மூடுவார்கள். 1959ஆம் ஆண்டு முதல் இந்த சம்பிரதாயம் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்றாலும் பல சந்தர்ப்பங்களில் அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டது. 1965, 1971 ஆகிய ஆண்டுகளில் இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டது. இந்த முடக்கம் சில ஆண்டுகளுக்கு நீடித்தது. 1999ஆம் ஆண்டு கார்கில் போருக்கு பிறகு அட்டாரி வாகா எல்லை மூடப்படவில்லை என்றாலும் கடுமையான கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கப்பட்டன. பின்னர் 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து எல்லை மூடப்பட்டது மட்டுமில்லாமல் தூதரக ரீதியிலான உறவுகளிலும் பெரும் விரிசல் ஏற்பட்டது. 2008ஆம் ஆண்டு மும்பை பயங்கரவாத தாக்குதல், 2019இல் புல்வாமா தாக்குதல்களின் போது எல்லையில் பதற்றமான சூழ்நிலை நிலவினாலும் முழுமையாக மூடப்படவில்லை. கொரோனா பெருந்தொற்றின் போதே சுமார் 2 ஆண்டுகள் அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டது. உலகில் இரு நாடுகளின் எல்லை அதிக காலம் மூடப்பட்டது இதுவே ஆகும். ஆனால் இப்போது அட்டாரி வாகா எல்லை மூடப்படுவதாக இந்தியா அறிவித்திருப்பது இத்தனை ஆண்டுகளாக அடக்கி வைத்திருந்த ரௌத்திரத்தின் உச்சம் என்றே பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இதனால் இந்தியாவை விட பாகிஸ்தானுக்கே அதிக பாதிப்பு. அட்டாரி வாகா எல்லை மட்டுமே இரு நாடுகளும் தரை வழியாக வணிகம் செய்ய அனுமதிக்கப்பட்ட ஒரே வழியாகும். ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு இந்த எல்லை வழியாகவே வர்த்தகம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு சோயா பீன்ஸ், கோழி தீவனம், காய்கறிகள், சிவப்பு மிளகாய், பிளாஸ்டிக் தானா எனப்படும் சிறிய அளவிலான பிளாஸ்டிக் துகள்கள் போன்றவை ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அதேபோல பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு உலர்ந்த பழங்கள், ஜிப்சம், சிமெண்ட், கண்ணாடி, ராக் சால்ட் எனப்படும் ஹிந்துப்பு போன்றவை ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இரு நாடுகளுக்கு இடையே பதற்றமான சூழல் ஏற்பட்டாலும் வணிகத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான முடக்கம் இதுவரை ஏற்பட்டதில்லை.
இந்தியா பாகிஸ்தான் இடையே சுமார் 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகத்திற்கு வாய்ப்புள்ளதாக உலக வங்கி கணித்திருந்தது. ஆனால் பாகிஸ்தான் அரசால் ஊக்குவிக்கப்படும் பயங்கரவாதம் காரணமாக இந்திய அரசின் கடும் நடவடிக்கைகளுக்கு ஆளானதை அடுத்து வருடத்திற்கு 17,068 கோடி ரூபாய் என்ற வீதத்தில் வர்த்தகம் சுருங்கியது. மேலும் கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார நெருக்கடி மற்றும் தவறான கொள்கை முடிவு காரணமாக பாகிஸ்தானின் பொருளாதாரம் 2.6% பின்னோக்கி சென்றுள்ளதாக IMF கணித்துள்ளது. 2018-2019 நிதியாண்டில் அட்டாரி வாகா எல்லை மூலம் 4,370 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடந்த நிலையில் புல்வாமா தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தான் பொருட்களுக்கு இந்தியா 200% வரியை விதித்தது. இதனால் சென்ற 2023-24 நிதியாண்டில் அட்டாரி வாகா எல்லை மூலம் 3,886 கோடி ரூபாய் என்ற அளவுக்கு வர்த்தகம் சுருங்கியது. முன்னர் 49,000 சரக்கு வாகனங்களுக்கு மேல் இந்த எல்லையில் பயணித்த நிலையில் 2022-23 ஆண்டில் 3,827 சரக்கு வாகனங்கள் மட்டுமே பயணித்துள்ளன. பெரும்பாலும் சிறு, குறு மற்றும் நடுத்தர வணிகர்களே அட்டாரி வாகா எல்லை மூலம் வர்த்தகம் செய்து வந்தனர். இப்போது எல்லை மூடப்படுவதால் அவர்களே அதிகம் பாதிக்கப்படும் வாய்ப்புள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை அட்டாரி வாகா எல்லை மூடப்படுவது பஞ்சாப் மாநில பொருளாதாரத்தில் வேண்டுமானால் சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். 3,886 கோடி ரூபாய் வர்த்தகம் என்பது பெரிய பொருட்டல்ல. ஆனால் பயங்கரவாத ஆதரவு என்னும் கொடிய நோயால் உலக நாடுகளிடம் அவமானப்பட்டு கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தானுக்கு இது பெரிய பாதிப்பாகவே பார்க்கப்படுகிறது.